பிரேஸ் த லார்ட். இப்பொழுதும் இந்த இடத்திலே இந்த செய்தியை நீங்கள் அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இதன் மூலமாக தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார். ஏனென்று சொன்னால், தேவன் இந்த பூமியிலே மனுஷனாக வந்து இரத்தம் சிந்தி அவர் ஒவ்வொரு மனுஷருக்காகவும், முஸ்லீம், ஹிந்து, அது மாத்திரமல்ல பெயர் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரிலே வாழ்கிற பெயர் கிறிஸ்தவர்கள், இன்னும் அநேக பௌத்தர்கள், யாராக இருந்தாலும் ஒவ்வொருவரையும் தேவன் நேசிக்கிறார். தேவன் வந்து ஒரு மதத்துக்கான தேவன் அல்ல. அது மாத்திரமல்ல, அவர் இந்த பூமியிலே ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. அது மாத்திரமல்ல, தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தன்னிடமாக சேர்த்து கொள்ளும்படியாக விரும்புகிறார். அவர் வந்த நோக்கம் வந்து நீங்கள் பாவத்திலே இருந்து, சாபத்திலே இருந்து, வியாதியிலே இருந்து, அது மாத்திரமல்ல வேதனைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், கவலைகள், வறுமைகள், இப்படி குடும்பங்களிலே இருக்கிற எல்லா இதிலும் இருந்து தேவன் விடுதலை கொடுக்கும்படியாகவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஏனென்று சொன்னால், அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாய் இந்த பூமியிலே வந்து ஒரு மனுஷனாக வந்து அவர் இரத்தம் சிந்தி இந்த பூமியிலே வாழ்ந்து ஜனங்களுக்காக எவ்வளவோ காரியங்களை செய்து நல்ல காரியங்களை செய்து தேவன் மரித்து உயிர்த்தெழுந்து இப்பொழுதும் தேவன் ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே தேவன் வந்து மீண்டும் உங்களிடத்திலே வந்து தேவன் தானாகவே வந்து அவர் பேசி கட்டாயப்படுத்தி உங்களை சபைகளுக்குள்ளே அழைத்து கொண்டு போய் அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி செய்கிற தேவன் அல்ல. தேவன் வந்து ஏதாவது ஒரு விதத்திலே ஒரு மனுஷரை உங்களுக்கு அனுப்புவார். ஏதோ ஒரு தேவ மனுஷன் அல்லது ஏதாவது ஒரு இப்படியாக ஒரு செய்திகள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும். தேவன் உங்களோடு உணர்த்தி பேசுவார். ஆகவே தேவன் வந்து அப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் இந்த பூமியிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் தன்னுடைய சித்தத்தை செய்யும்படியாக. ஆகவே இப்பொழுதும் இதை கேட்கிற உங்களுக்கு தேவன் உங்கள் வீட்டுக்கு, உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, அது மாத்திரமல்ல உங்கள் சந்ததிகளுக்கு, உங்களுக்கு தேவன் தேவையாயிருக்கிறார். உங்கள் சந்ததிகளுக்கு, உங்களுடைய குடும்பத்திற்கு தேவன் தேவையாயிருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்திலே உங்களுக்கு விடுதலை தேவையாயிருக்கிறது. உங்கள் வியாதி அல்லது வறுமை அல்லது நீங்கள் படுகிற கஷ்டங்கள், மனுஷரால் நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு இப்படி ஏதோ ஒரு காரியத்திலே நீங்கள் நொந்து போயிருக்கிறீர்கள். வியாதி, வறுமைகள், இப்படியாய் நீண்ட காலமாக மாறாத காரியங்கள், மாறாத வியாதிகள், மாறாத வேதனைகள், துன்பங்கள், இதை அனுபவித்து கொண்டிருக்கலாம் நீங்கள் இந்த இடத்திலே. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு சாபங்கள், பரம்பரையாக வந்த சாபங்கள், அது மாத்திரமல்ல இன்னும் பாவங்கள், எத்தனையோ பாவங்கள் அப்படியாய் பாவ கட்டுகளிலே நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏனென்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, இந்த மனுஷர் பூமியிலே பிறக்கும் போதே பாவத்தோடு தான் பிறக்கிறார்கள். ஜென்ம பாவம் அது எல்லா மனுஷருக்கும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், எங்களுக்குள்ளே பாவம் இல்லை என்று சொன்னால் எங்களை நாங்களே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் ஒருவேளை சொல்லக்கூடும், நான் ஒருவருக்கும் தீங்கு செய்யவில்லை, எந்த ஒரு பிராணிக்கோ ஒரு இதுக்கோ எந்த ஒரு காரியத்திலும் நான் மற்றவர்களை வேதனைப்படுத்த மாட்டேன், நான் சிறு ஒரு பிராணிக்கு கூட தீங்கு செய்யவில்லை என்று சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தாயின் கருவிலே உருவாகும் போதே பாவத்தில் பிறந்தீர்கள் என்று சொல்லி. ஆதாம் வழி வந்த பாவம் இப்படியாய் எங்களை அறியாமலே எங்கள் முற்பிதாக்கள் அப்படியே அந்த பாவத்திலேயே அவர்கள் வந்திருக்கிறார்கள். நாங்கள் பாவத்திலே உண்டான சந்ததிகளாயிருக்கிறோம். அதிலிருந்து நாங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஜென்ம பாவத்திலே இருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த வாழ்கிற காலங்களிலே நாங்கள் எத்தனையோ விதமான பாவங்களுக்குள்ளே அடிமைப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கே தெரியாமல் இருக்கும். எங்கள் குடும்பங்களிலே நாங்கள் மறைமுகமாய் செய்கிற பாவங்கள், கணவருக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல், பிள்ளைகளுக்கு தெரியாமல், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு தெரியாமல், இப்படி எத்தனையோ பாவங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்டர்நெட்டுகள் மூலமாய், டெலிஃபோன் மூலமாய், சிந்தனையிலே எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் அப்படியே பாவத்தால் நிறைந்திருக்கிறது. ஆகவே தேவன் இந்த வேளையிலும் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. இந்த பாவத்திலே இருந்து நீங்கள் மறைமுகமாய் செய்கிற அந்த பாவங்கள், அது மாத்திரமில்லை தெரிந்தே அப்படியே எத்தனையோ பேர் தெரிந்தே அப்படியே செய்கிற பாவங்கள், அப்படியாய் குடும்பங்களை விட்டு பிரிந்து, பிள்ளைகளை விட்டு அப்படியாய் பிரிந்து இப்படி வாழுகிற காரியங்களிலே உங்களுக்கு விடுதலை தேவையாயிருக்கிறது. ஆகவே தேவன் இந்த வேளையிலும் உங்களோடு பேசுகிற நோக்கம், உங்களை தேவன் தன்னிடத்திலே அழைத்து ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாய் விரும்புகிறார். ஆகவே நீங்கள் வந்து ஒருவேளை நினைக்கலாம், தேவன் உங்களை வந்து கட்டாயப்படுத்தி உங்கள் கையை பிடித்து அப்படியாக தேவன் செய்வார் என்று சொல்லி ஒருவேளையும் நினைக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால், தேவன் யாரோ ஒருவர் மூலமாக பேசுவார். ஏதாவது ஒரு மனுஷரை உங்கள் வீட்டுக்கு அனுப்புவார். அது மாத்திரமல்ல, உங்களோடு பேசும்படியாய் அவர்களுக்கு உணர்த்துவார். இதை நான் அநேக தடவைகளிலே உணர்ந்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால்,
தேவன் உணர்த்தி பேசி சொல்லும்போது அவர்கள் கேட்காமல் போகும்போது அவர்கள் குடும்பங்களிலே அநேக காரியங்கள் நடந்திருக்கிறது. ஆகவே அதை சொல்லும்போது அப்படியே தேவன் அனுப்பும்போது அது ஒரு நோக்கத்தோடு அனுப்புகிறார். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தேவன் தேவை. இந்த பூமியிலே நாங்கள் எதுவெல்லாம் தேவன் என்று சொல்லி தெய்வம் என்று சொல்லி வணங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் தெய்வமாகாது. ஏனென்று சொன்னால் ஜீவனுள்ள தேவன் இப்பொழுது உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் அந்த எல்லாவற்றையும் இருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் விரும்புகிறார். அவர் உங்களை நேசிக்கிறபடியால் தான் யாரையாவது அனுப்புகிறார், யார் மூலமாகவது பேசுகிறார். அவர்கள் தாங்களாக புறப்பட்டு வருவதில்லை உங்கள் வீடுகளுக்கு, அல்லது தாங்களாக ஏதாவது ஒன்றை சொல்லுவதில்லை. தங்கள் சொந்தத்திலே தங்களுடைய விருப்பத்தின்படி அவர்கள் செய்வதில்லை. அவர்கள் செபித்து தேவன் அதை உணர்த்தும் போது, தேவன் அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கும் போதுதான் அப்படியாக அவர்கள் உங்களோடு பேசுகிறார்கள். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு அந்த வார்த்தைகளை அனுப்புகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஏதோ ஒரு விதத்திலே உங்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அவமானப்படுத்துகிறீர்கள், பேசுகிறீர்கள், துன்புறுத்துகிறீர்கள். அது மாத்திரமல்ல, ஏதோ ஒரு மதம் மாற்றுகிறார்கள் என்று சொல்லி அப்படியே மனசிலே ஒரு பதிந்த ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த ஒரு மதம் மாற்றுகிறார்கள் என்று சொல்லி இப்படியாக அந்த உங்கள் மனசிலே இது பதிந்து இருக்கிறது. அதை தேவன் எடுத்து போடும்படியாக இந்த நாளிலே விரும்புகிறார். இது மதம் அல்ல. நீங்கள் மதம் மாற தேவையில்லை. அது மாத்திரமல்ல, நீங்கள் தேவனிடத்திலே விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே தேவன் விரும்புகிறார். மதம் இது மனுஷர்கள் உண்டாக்கினது. தேவன் மதத்தை உண்டாக்கவில்லை. மனுஷர்களால் உண்டாக்கப்பட்டதுதான் மதம், இந்த பிரிவினைகள், இப்படிப்பட்ட காரியங்கள். ஏனென்று சொன்னால் எல்லோருக்கும் ஒரே தேவன், இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் ஒரு தேவன் தான் இருக்கிறார். அதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் தேவன் விரும்புகிறார். ஆகவே தேவன் உங்களிடத்திலே அந்த மதம் மாறும்படியாக கட்டாயப்படுத்த விரும்பவில்லை. நீங்கள் மனம் மாறும்படியாய் தேவன் விரும்புகிறார். இந்த நாளிலாவது ஒரு மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். உங்கள் குடும்பங்களுக்கு தேவன் தேவை, பிள்ளைகளுக்கு தேவை. அது மாத்திரமல்ல, உங்கள் சந்ததிகளுக்கு தேவை. அது மாத்திரமல்ல, நீங்கள் இனி இந்த பூமியிலே வாழும் வரை இந்த பூமியை விட்டு போய் ஒரு நித்திய ஜீவனுக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். இந்த பூமிக்குரிய வாழ்வு இப்படியே முடிந்து போவதில்லை. நாங்கள் எல்லா வேளையிலும் எல்லா காரியத்தையும் செய்கிறோம். எல்லா இதுகளையும் நாங்கள் தினம் ஏதோ ஒரு காரியம், வந்தோம், போனோம், உண்டோம், உடுத்தோம், இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய ஜீவன் இப்படியே அழிந்து போவதில்லை. எங்களுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கிறது. அது தேவனுடைய ராஜ்யத்திலே போய் சேர வேண்டும். இந்த பூமிக்குரிய வாழ்வு எங்களுக்கு முடியும் போது, நாங்கள் மரணத்தை சந்திக்கும் போது நாங்கள் எங்கே போவோம் என்ற ஒரு கேள்வியை இந்த நாளிலே நீங்கள் கேட்டு பாருங்கள். ஏனென்று சொன்னால், நாங்கள் பிறந்தோம், வாழ்ந்தோம், எல்லாம் எங்களுக்கு தெரிகிறது. ஆனால் எங்கே போவோம்? அந்த போகிற வழியை காட்டவே இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், எங்களுக்கு ஒரு ஜீவன் இருக்கிறது. இந்த ஆத்மா அழிந்து போவதில்லை, இந்த பூமியோடு அழிந்து போவதில்லை. ஏனென்று சொன்னால், அது நரகம் பொல்லாதது. அங்கே பாதாளத்திலே ஜனங்கள் எப்பொழுதும் இரவும் பகலும் அங்கே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த வேதனைகளிலே இருந்து உங்களை தூக்கி எடுக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக தேவன் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே வாழும்போது கூட நாங்கள் ஒரு விடுதலையோடு, ஒரு சந்தோஷத்தோடு, எங்களுடைய குடும்பங்களிலே எத்தனையோ பிரச்சனைகள், வேதனைகள், அதற்காக நான் சொல்லவில்லை கிறிஸ்தவ குடும்பங்களிலே வேதனைகள் இல்லை, வியாதிகள் இல்லை என்று சொல்லி. எல்லாம் இருந்தாலும் நாங்கள் தேவனை அறிகிற அறிவை கண்டடைய வேண்டும். தேவனோடு எங்களுக்கு ஒரு உறவு வேண்டும். இந்த பூமியை விட்டு நாங்கள் பிரியும் போது எங்கே போவோம் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். ஆகவே எல்லா பாவங்களிலுமிருந்து, எல்லா சாபங்களிலுமிருந்து நாங்கள் விடுதலையாகி தேவனோடு நாங்கள் அந்த ஐக்கியத்தை, உறவை பெற்றுக்கொள்ளும்படியாகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை தேவன் நேசிக்கிறார். இந்த இடத்திலும் தேவன் பேசும்படியாய் கொடுத்த இந்த வேளைக்காய் நன்றி சொல்லுகிறேன். ஆகவே நீங்கள் தேவனை இந்த நாளிலாவது தேவனை அறிந்து உங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்கள் குடும்பங்களுக்கு அது ஆசீர்வாதமாயிருக்கும். நீங்கள் மறக்கும் போது, இந்த காரியத்தை கேட்டு நீங்கள் உணர்வில்லாமல், விடுதலை இல்லாமல் இதை தட்டி கழிக்கும் போது, உங்கள் குடும்பத்தில் மாத்திரமல்ல, உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தில் அதுபோல உங்கள் சந்ததிகளுக்குள்ளும் எத்தனையோ விதமான காரியங்கள் அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கும். பாவங்கள், சாபங்கள் இப்படியாக தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதிலிருந்து நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் இந்த நாளிலே உங்களை நேசிக்கிறபடியாலே இந்த இடத்திலே இந்த செய்தியை சொல்லும்படியாக தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காய் நன்றி.
தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுவரைக்கும் பொறுமையாக இந்த வார்த்தைகளை கேட்டு உங்களுக்காய் நன்றி சொல்லுகிறேன். ஆகவே நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு ஏதாவது உங்களுக்கு உணர்த்தி இருந்தால் நீங்கள் அருகில் உள்ள சபைக்கு போங்கள், ஒரு வேதத்தை வாசியுங்கள் வாங்கி. அது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் வரும்படியாய் நீங்கள் தேவனை நோக்கி பிரார்த்தனை செய்யுங்கள். அதுபோல உங்கள் குடும்பம் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் நீங்கள் இந்த நாளிலே தேவனிடத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.